மீனராசியில பிறந்து எந்த வயசுல நீங்க இருந்தாலும், அது வந்து புரட்டாதியா இருந்தாலும், உத்திரட்டாதியா இருந்தாலும், ரேவதியா இருந்தாலும், கோவிலுக்கு போறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர பழக்கத்த நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, பக்தி இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாம் கோவிலுக்கு கம்பல்சரி 100% போங்க. இந்த நேரத்துல கடவுளும், கோவிலும் தான் உங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க. 2வதா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, டிப்ரஷனா இருக்கும்போது ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்த சொல்றேன். நான் கார்ட்டூன் பார்ப்பேன். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு குழந்தைத்தனம்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய வயசானாலும் 50, 60, 70 எவ்வளவு வயசானாலும் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அந்த குழந்தைத்தனமான விஷயத்துக்குள்ள எப்பெல்லாம் வந்து உள்ள போறோமோ, அப்பெல்லாம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைய மறந்துருவோம். இப்ப நீங்க சொல்றீங்களே ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், தலை வலிக்கிற, தலை வெடிக்கிற மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம குழந்தைத்தனமான அந்த ஒரு கேரக்டருக்குள்ள போகும்பொழுது நம்ம ரொம்ப வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா ஆயிடுவோம். ரொம்ப எதார்த்தமாயிடும், இயல்பாயிடும், நம்ம மனசு அப்படியே லேசாயிடும். சோ உங்களுக்கு எந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்குமோ, நான் சொல்றது சில பேருக்கு சிரிப்பை கூட ஏற்படுத்தலாம். உங்களுக்கு பிடித்த நீங்க சின்ன வயசுல ரொம்ப ரசிச்ச கார்ட்டூனை பாருங்க. மீனராசியில பிறந்தவங்க இது என்னடா வாழ்க்கை ச்சே அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பீங்க இல்லையா? அப்ப இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனை எடுத்து நீங்க திரும்ப பாருங்க. இன்னைக்கு நிறைய ஆன்லைன் அவைலபிளா இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அந்த கார்ட்டூன் பாருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாம் உங்க மைண்டுக்கு ஒரு சின்ன சின்ன ரிஃப்ரெஷ் கொடுக்கும். இப்போ எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் நான் என்ன சொல்றேன், எனக்கு பென்டன் ரொம்ப பிடிக்குங்க. நான் பென்டன் இப்ப கூட ஃப்ரீயா இருக்கும்போது சும்மா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் எடுத்து பார்ப்பேன். கொஞ்சம் நகைச்சுவையான, வேடிக்கையான, நம்மள ஒரு துள்ளல் மைண்ட் செட்டோட வச்சிருக்கக்கூடிய கார்ட்டூன்லாம் நீங்க பார்க்கும்பொழுது, ஒரு சைக்காலஜிக்கலா உங்க மைண்டுக்குள்ள சின்ன ஒரு மாற்றம் ஏற்படலாம்.